அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 5 ஆண்டுகளில் இல்லாத மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த வேளையில் அடிக்க போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க சுக்கிரன். அவர் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை குறிப்பாக சப்தம பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேளை அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தொழில் ஸ்தானமாகிய கர்மஸ்தானமாகிய 10இல் வித்யாகாரகரான புதனுடன் இணைகிறாருங்க. அறிவுக்கு அதிபதியான புதனும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியான சுக்கிரனும் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே சேரக்கூடிய தருணமாக அமைவதால் அடிக்க போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் சுப கிரகங்களாக, இயற்கை சுப கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த இரு கிரகங்களையும் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் அவரும் இயற்கை சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாக உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். சுக்கிரன் சாதகமாக வலம் வரும்போது பொன்பொருள் சேர்க்கை, வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் அமையும். மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கூட முற்றிலுமாக கலைந்து துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். இது மட்டுமல்லாது உங்களுடைய செயல்பாடுகளில் முழு திருப்தி அடைவதோடு மட்டுமல்லாது குறிப்பாக பல்வேறு வகையான தவறுகள், சிக்கல்கள், சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஓவியத்தில் நன்கு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவருடைய ஓவிய திறமை என்பது அவருடைய வாழ்வில் மிக முக்கியமானதாகவும் மிகப்பெரிய கைதேர்ந்த ஓவிய கலைஞராகவும் அவர் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் தன்னுடைய வாழ்வில் மிக சிறப்பான படைப்பை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறார். அந்த ஓவியத்தை மிகவும் நேர்த்தியாக பார்த்து வரைகிறாருங்க. அப்படி வரைந்ததற்கு பிறகு இதில் ஏதாவது தவறு, பிழை இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய இந்த அழகை மற்றவர்களும் ரசிக்கிறார்களா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் காலையில் அந்த ஓவியத்தை கொண்டு போய் சாலையின் ஓரத்தில் வைத்து இதில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டவும், அதை கீழே கொடுக்கப்பட்டுள்ள பேனாவை எடுத்து அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய தவறை வட்டமிட்டு காட்டவும் என்று ஒரு வாசகத்தை எழுதி வைத்துவிட்டு வருகிறாருங்க. மாலை வேளையில் அந்த ஓவியத்தை சென்று பார்க்கிறார். அப்படி சென்று பார்க்கும் போது ஏகப்பட்ட இடங்களில் வட்டமாக இருக்கிறது. இதை பார்த்தவுடன் மிகுந்த மனவேதனை அடைகிறாருங்க. நாம் பார்த்து வரைந்த ஓவியத்தில் இவ்வளவு தவறுகள் இருக்கிறது என்று சுட்டி காட்டப்பட்டுள்ளனவே என்று எண்ணி மிகுந்த மன வருத்தமும் வேதனையும் கொள்கிறாருங்க. அந்த நபர் அப்படி உடைந்த மனதுடன் வீட்டிற்கு வருகிறார். அவர் வீட்டில் அப்படி உடைந்த மனதுடன் இருப்பதை கூடிய அவரது தாய் ஏன் இப்படி சோகமாக இருக்கிறார் என்று அவரிடம் கேட்க அவர் சொல்கிறார், அவருடைய ஓவியத்தை எங்கு வைத்தேன், என்ன நடந்தது என்றதை அனைத்தையும் தன் தாயிடம் சொல்கிறாருங்க. உடனே தாய் அந்த ஓவியத்தை என்னிடம் காட்டு, நான் பார்க்கிறேன் என்று சொல்ல அந்த தாயிடம் அந்த ஓவியத்தை காட்டுகிறாருங்க. அப்போது அதில் நிறைய
கட்டங்கள் இருப்பதால் இந்த ஓவியம் எனக்கு தெரியவில்லை. இதே ஓவியத்தை வேறொரு இடத்தில் வரைந்து எடுத்து வா, வேறொரு பேப்பரில் வரைந்து எடுத்து வா என்று சொல்ல அந்த ஓவியத்தை மீண்டும் அவர் வரைந்து தனது தாயிடம் கொண்டு வந்து காமிக்கிறாருங்க. அந்த தாய் அந்த ஓவியத்தை பார்த்ததற்கு பிறகு, இந்த ஓவியம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது, இதில் எந்த குறையும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறாருங்க. இதே ஓவியத்தை நாளை அந்த சாலையின் இடத்திலேயே வை, அப்படி வைக்கும்போது கீழே ஒரு வாசகத்தை மாற்றி வை என்று சொல்கிறார். அது என்னவென்றால், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்கள் கண்டுகொண்டால் அது என்ன தவறோ அந்த தவறை நீங்களே சரி செய்து இந்த ஓவியத்தை அழகுபடுத்துங்கள் என்று சொல்லுங்கள். அது உங்களால் சரி செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்தால் அது எந்த இடத்தில் தவறாக இருக்கிறது என்பதை கீழே உள்ள பேப்பரில் குறிப்பிட்டு அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுங்கள் என்று எழுதி வை, அப்போது பார்க்கலாம் என்று சொல்ல, அதே போன்று அவரும் தன் தாய் சொன்னபடியே எழுதி வைக்கிறார். மாலை வேலை வந்ததும் அந்த ஓவியத்தை வந்து பார்த்தால் ஒரு இடங்களில் கூட தவறு, அது ஒருவர் கூட கருத்து சொல்லாமல் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தனது தாயிடம் வந்து சொல்ல, அப்போது தனது தாய் அவரிடம் சொல்கிறார், உன்னிடம் இருக்கக்கூடிய திறமை, உன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் அது உன்னுடையது. அதில் உனக்கு எதுவும் தவறாக தெரிந்தால் அதை நீதான் சரி செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கும் போது இந்த உலகில் மிகவும் எளிய வேலை என்பது மற்றவர்களை குறை சொல்வது, தவறு சொல்வது. அதை எல்லாரும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அதற்கான தீர்வோ அதற்கான சரியான வழியோ அவர்கள் எவரிடமும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உன்னுடைய பாதையை நீயே திட்டமிட்டு வடிவமைத்துக்கொள், அது மிக சிறப்பாக அமையும் என்று தனது மகனிடம் அந்த தாய் அறிவுரை கூறுகிறார். அதை கேட்டு அதன்படி வழிநடந்த அந்த ஓவியர் மிக பெரிய உலக அளவில் அவருடைய ஓவியங்கள் புகழ்பெற்றதாக அமைந்து புகழ்பெற்ற ஓவிய கலைஞராகவும் மாறுகிறாருங்க. இது போன்றுதான் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பலர் குறை சொல்வதை நாம் கேட்டிருப்போம். அப்படி குறை சொல்லும் போது அந்த குறையை உண்மையிலும் உங்களிடம் இருந்து சொல்லலாம், அல்லது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமையின் பேரில் சொல்லலாம். அது என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். ஆனால் இந்த வேளையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ராசிநாதர் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சுபத்துவ பாதையில் சுக்கிரனின் நட்பு கிரகமான புதனுடன் இணைந்து மிக வலுவாக சந்திரனின் வீட்டில் இயற்கை சுபகிரகங்களாக இந்த 3 கிரகநிலைகளின் அமைப்பும் வலுவாக கிடைப்பதால் அற்புதமான மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரன் சந்திரனுடன் ஆட்சி பலம் பெறும்போது இணைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சிக்கல் சிரமமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும், அமைதியான சூழலில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிடுதலை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் 5 வருடங்களில் இல்லாத அளவிற்கு அடிக்க போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை, எதிர்பார்க்கக்கூடிய வேலை ரீதியான சூழல் போன்ற அனைத்துமே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய முயற்சியில் வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சிறப்பான தருணமாக சுக்கிரன் கர்மஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேலை அமைய போகிறது. நிரந்தர தொழில் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் நிறைந்த லாபம் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் எளிதில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒன்றே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும்
இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு திடீர் அதிர்ஷ்ட யோகமாக நிச்சயமாக அமையும்.